Hello friends, welcome to Ramy's vlog. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஸ்கூல் மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து லஞ்ச் பாக்ஸ்க்கு கர்ட் ரைஸும் வித் கிறிஸ்பி வெண்டைக்காய் தான் செய்ய போகிறேன். ஸோ கர்ட் ரைஸ் வந்து மார்னிங் பாப்பா லஞ்சுக்கு மட்டும்ன்றதுனால கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன். இங்கே வந்து வெண்டைக்காய் ஒரு பாக்கெட்டில் ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் வச்சுருப்பாங்க. அதோட ரேட் பார்த்திங்கன்னா 250 350 எண்ணெய்க்குள்ளே இருக்கும். நம்ம ஒரு ஃபேமிலிக்கே வெண்டைக்காய் வாங்கினோன்னா ஒரு 4-5 பாக்கெட் வாங்கினா தான் நமக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நிசிகசா ஏரியாவில் கொஞ்சம் வந்து விலை வந்து கம்மியாக இருக்கும், நிறையாவும் வச்சுருப்பாங்க பேக்கெட்டில். அப்போ வந்து நம்ம வாங்கிக்கலாம், இல்லைன்னா இந்தியன் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த அளவு கம்மியான காய் தான் வந்து ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் வச்சுருப்பாங்க. தயிர் சாதத்துக்கு பார்த்திங்கன்னா மில்க் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். அன்றைக்கி எங்கிட்ட பால் இல்லை, ஸோ அதனால் வந்து நான் பால் சேர்க்காமல் செஞ்சுருக்கேன். ஆனால் பால் சேர்த்து செஞ்சால் இன்னும் வந்து க்ரீமியாக சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. 7:20க்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்கூல் வேன் வந்துடும். ஸ்கூலுக்கு அனுப்பி வச்ச பிறகு தான் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டஸ்ட்பின் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு அந்த டைமிங்க்கு தான் வருவாங்க. ஸோ இங்கே ஜப்பானில் கார்பேஜ் கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சுருக்காங்க. எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த ரூல்ஸ் வந்து ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ்லாம் கிடையாது. நம்ம பிளாஸ்டிக் வந்து தனியாக வைக்கணும், நார்மல் டஸ்ட்டை வந்து கார்பேஜை வந்து தனியாக வைக்கணும், அட்டை பாக்ஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக வைக்கணும். ஆனால் இதே ரூல்ஸ் தான் எல்லா அப்பார்ட்மெண்ட்டுக்குமா கேட்டால் கிடையாது. ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்லேயும் வந்து ரூல்ஸ் வந்து மாறுபடும். ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம வந்து பாட்டில் கேப்பை வந்து தனியாக ஸ்டோர் பண்ணணும், பாட்டில் வந்து நல்லா வந்து அந்த பிளாஸ்டிக்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கணுன்ற நிறைய ரூல்ஸ் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு ரூல்ஸ் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் கிடையாது. ஸோ அதனால் வந்து நான் இங்கே வந்து கார்பேஜை வந்து வெளியே வச்சுட்டா வீக்லி 4 days வந்து கலெக்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அதனால் நாங்கள் வெளியே வச்சுருக்கோம். இதுக்கு ஃபுல் டே பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கூலிங்கான வெதர், ஃபுல் டே பார்த்திங்கன்னா ரெயின் தான் இருக்குது. நான் வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளாக் காஃபி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா எக் தோசை தான் செய்ய போகிறேன். இது ரொம்ப சிம்பிளான எக் தோசை தான். மேலே வந்து இட்லி பொடி தூவிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் என்னோடய சின்ன பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பலை, ஏன்னா இன்றைக்கி வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வந்து நான் வந்து லீவ் போட வச்சிட்டேன். அதனால் எங்கள் 2 பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த பொடி தோசை தான். இட்லி இது முட்டை போட்ட இட்லி பொடி தோசை ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பொண்ணுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவளுக்கு ஒன்று எனக்கு ஒன்று நான் வந்து ஊற்றிட்டேன். எனக்கு வந்து பொடி வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுப்பேன். இது ரொம்ப சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு நம்ம தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை, ஜஸ்ட் அப்படியே வந்து ப்ளைனாகவே நாங்கள் சாப்பிட்டுப்போம். அதனால் சட்னி அரைக்கிற வேலையெல்லாம் எங்களுக்கு இல்லை. பிரேக்ஃபாஸ்ட் முடித்த பிறகு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாண்ட்ரி வந்து க்ளீன் பண்ணுறதா தான் இருக்கும். எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் எங்களோட அவுட்டோர் வந்து அந்த அவுட்டோர் ஏரியாவை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு பிளான்ட்டோ இந்த மாதிரியான கிளாத் ஸ்டாண்டு எதுவுமே வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து எங்களால் வெளியே வந்து துணியை போயிட்டு காய போட முடியாது. அதனால் வீட்டுக்குள்ளேயே வந்து காய போட்டுப்பேன். இந்த சன்லைட் வந்து இந்த விண்டோ பக்கத்தில் கொஞ்சம் நிறையாவே கிடைக்கும். ஸோ அதனால் அந்த விண்டோ பக்கத்தில் காய போட்டிருப்போம். ப்ளஸ் என்னோட வாஷிங் மிஷினில் அந்த ஃபுல் ட்ரையும் பண்ணி கொடுத்துரும். 80% வந்து ட்ரை ஆகிருக்கும், பாக்கி 20%னால நம்ம வந்து வீட்டுக்குள்ளேயே காய போட்டால் அது வந்து சரியாக போயிடும். அதனால் அங்கேயே நம்ம வந்து காய போட்டுக்கலாம். ஆனால் நார்மலாக நம்ம வந்து ஊற வச்சு துணி துவைக்கும் போது நம்ம காய போடுறதுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக தான் இருக்கும். இந்த சம்மர் டைமில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து க்ளோத்தெல்லாம் ட்ரை பண்ணுற ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே வின்டர் டைம்னால் ரொம்ப மோசமாக இருக்கும். நம்ம வந்து கூலிங் வெதர் வெளியே இருக்கிறதுனால நம்மளால் துணியை காய போட்டு எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி வந்து லஞ்ச் ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். ரசமும் நேற்று வச்ச ரசம் தான். ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரேடிஷ் வச்சு ஒரு முட்டை பொரியல். இது வந்து ரசம் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். நம்ம வந்து முள்ளங்கியை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதில் வந்து பாதி வெங்காயம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியான பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் ரொம்ப வந்து 2 பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடுகு உளுந்த பருப்பு கருவேப்பிலை போட்டு நல்லா வந்து தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கலாம்.
இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற முள்ளங்கியும் சேர்த்து நான் நல்லா வந்து வதக்கலாம். இங்கே வந்து முள்ளங்கி வந்து நிறைய கிடைக்கும். அதாவது வெரைட்டிஸ் ஆஃப் முள்ளங்கியும் கிடைக்கும், ப்ளஸ் வந்து நிறைய பெருசாக வந்து முள்ளங்கியும் கிடைக்கும். இங்கே இவங்க வந்து இதை சூப்பில் தான் மெயினாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து கறி, ஜப்பானில் ஃபேமஸான அந்த கறி ரைஸ்லேயும் இந்த முள்ளங்கி வந்து சேர்த்துப்பாங்க. நிறைய இடங்களில் இந்த முள்ளங்கி வந்து நிறையா ராவாகவே சாப்பிட்றதுக்கு இவங்க நிறையா வந்து பழகியிருக்காங்க. நம்ம வந்து ஃபிஷ்ஷு கேட்டால் அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக வந்து இந்த நல்ல துருவன முள்ளங்கியும் வச்சு கொடுப்பாங்க. ஸோ வந்து அது அவங்களுக்கு வந்து ரெகுலேட் ஆகிடுச்சு. நாம் வந்து இந்த முள்ளங்கியை சாம்பார், பொரியல் இந்த மாதிரி சாப்பிட்டு தான் பழக்கம். ராவா சாப்பிட்டெல்லாம் பழக்கம் இல்லை. சட்னி செய்யலாம், அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ முள்ளங்கி முட்டை பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து ரச சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பெப்பர் தூக்கலாக போட்டால் நமக்கு வந்து முள்ளங்கி எது முட்டை எது அப்படின்னு தெரியாது. ஸோ ரெண்டுமே வந்து சூப்பராக காம்பினேஷன். இப்படி தான் பார்த்திங்கன்னா என்னோடய லன்ச் வந்து போகும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சதா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோஸில் பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக 1200 கலோரி இருக்கிற மாதிரியான ஒரு டேக்கான மீல் பிளான் வந்து நான் ஷார்ட்ஸாக வந்து போட்டிருக்கேன். அந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அதுக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான டயட்லாம் கிடையாது. ஆனால் ஓரளவுக்கு 1200 to 300 கலோரிக்குள்ளே நம்ம சாப்பிட்டா ஒரு ரொம்ப ஸ்லோவான வெயிட் லாஸுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.